ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A குரூப் 4ல் இருந்து சிலபஸில் இருக்கக்கூடிய பொது தமிழ் அலகு 1ல் இருந்து இலக்கண பகுதியில் கேட்கப்படக்கூடிய 25 வினாக்களுக்கான எழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். முதல் கொஷின், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அமுது ப்ளஸ் தொன்று, ஆப்ஷன் பி அமுது ப்ளஸ் என்று, ஆப்ஷன் சி அமுது ப்ளஸ் ஒன்று, ஆப்ஷன் டி அமு ப்ளஸ் தொன்று. சரியான விடை ஆப்ஷன் பி அமுது ப்ளஸ் என்று. இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாங்க. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ செம்மை ப்ளஸ் பயிர், ஆப்ஷன் பி செம் ப்ளஸ் பயிர், ஆப்ஷன் சி செம்மை ப்ளஸ் பயிர், ஆப்ஷன் டி செம்பு ப்ளஸ் பயிர். சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்மை ப்ளஸ் பயிர். மூன்றாவது கொஷின், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ சென் ப்ளஸ் தமிழ், ஆப்ஷன் பி செம் ப்ளஸ் தமிழ், ஆப்ஷன் சி செம்மை ப்ளஸ் தமிழ், ஆப்ஷன் டி செம்மை ப்ளஸ் தமிழ். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி செம்மை ப்ளஸ் தமிழ். நான்காவது கேள்வி பார்க்கலாம். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ பொய் ப்ளஸ் அகற்றும், ஆப்ஷன் பி பொய் ப்ளஸ் கற்றும், ஆப்ஷன் சி பொய் ப்ளஸ் எகற்றும், ஆப்ஷன் டி பொய்யா ப்ளஸ் கற்றும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பொய் ப்ளஸ் அகற்றும். ஐந்தாவது கேள்வி, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ இடன் ப்ளஸ் புறம், ஆப்ஷன் பி இடை ப்ளஸ் புறம், ஆப்ஷன் சி இடம் ப்ளஸ் புறம், ஆப்ஷன் டி இட ப்ளஸ் புறம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இடம் ப்ளஸ் புறம். இதை இடது ப்ளஸ் புறம் இப்படியும் பிரிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் இட ப்ளஸ் புறம் அப்படின்னு கொடுக்கறதால இந்த ஆப்ஷன் சி தான் சரியான விடை, இடம் ப்ளஸ் புறம். ஆறாவது கொஷின், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ சிறு ப்ளஸ் இளமை, ஆப்ஷன் பி சீர்மை ப்ளஸ் இளமை, ஆப்ஷன் சி சீரி ப்ளஸ் இளமை, ஆப்ஷன் டி சீர் ப்ளஸ் இளமை. சரியான விடை ஆப்ஷன் பி சீர்மை ப்ளஸ் இளமை. ஏழாவது கேள்வி, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ வெண் ப்ளஸ் குடை, ஆப்ஷன் பி வெண்மை ப்ளஸ் குடை, ஆப்ஷன் சி வெம் ப்ளஸ் குடை, ஆப்ஷன் டி வெம்மை ப்ளஸ் குடை. சரியான விடை ஆப்ஷன் பி வெண்மை ப்ளஸ் குடை. எட்டாவது கேள்வி, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ பொன் ப்ளஸ் கோட்டு, ஆப்ஷன் பி பொற் ப்ளஸ் கோட்டு, ஆப்ஷன் சி பொன் ப்ளஸ் கோட்டு, ஆப்ஷன் டி பொற்கோ ப்ளஸ் இட்டு. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பொன் ப்ளஸ் கோட்டு. ஒன்பதாவது கேள்வி, நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ நன் ப்ளஸ் மாடங்கள், ஆப்ஷன் பி நர் ப்ளஸ் மாடங்கள், ஆப்ஷன் டி நன்மை ப்ளஸ் மாடங்கள், ஆப்ஷன் டி நல் ப்ளஸ் மாடங்கள். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி நன்மை ப்ளஸ் மாடங்கள். பத்தாவது கேள்வி, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ நிலம் ப்ளஸ் இடையே, ஆப்ஷன் பி நிலத்தின் ப்ளஸ் இடையே, ஆப்ஷன் சி நிலத்து ப்ளஸ் இடையே, ஆப்ஷன் டி நிலத் ப்ளஸ் திடையே. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நிலத்தின் ப்ளஸ் இடையே. 11வது கேள்வி, தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ தட்பம் ப்ளஸ் வெப்பம், ஆப்ஷன் பி தட்ப ப்ளஸ் வெப்பம், ஆப்ஷன் சி தட் ப்ளஸ் வெப்பம், ஆப்ஷன் டி தட்பு ப்ளஸ் வெப்பம். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தட்பம் ப்ளஸ் வெப்பம். 12வது கேள்வி, வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ வேதி ப்ளஸ் யுரங்கள், ஆப்ஷன் பி வேதி ப்ளஸ் உரங்கள், ஆப்ஷன் சி வேத் ப்ளஸ் உரங்கள், ஆப்ஷன் டி வேதியு ப்ளஸ் ரங்கள்.
சரியான விடை ஆப்ஷன் பி வேதி ப்ளஸ் உரங்கள். 13வது கொஷின். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ கண் ப்ளஸ் அரி, ஆப்ஷன் பி கண்டு ப்ளஸ் அரி, ஆப்ஷன் சி கண்ட ப்ளஸ் அரி, ஆப்ஷன் டி கண் ப்ளஸ் டரி. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கண்டு ப்ளஸ் அரி. 14வது கொஷின். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ ஓய்வு ப்ளஸ் அற, ஆப்ஷன் பி ஓய் ப்ளஸ் அற, ஆப்ஷன் சி ஓய் ப்ளஸ் வர, ஆப்ஷன் டி ஓய்வு ப்ளஸ் வர. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓய்வு ப்ளஸ் அற. 15வது கேள்வி. ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ ஆழமான ப்ளஸ் கடல், ஆப்ஷன் பி ஆழ் ப்ளஸ் கடல், ஆப்ஷன் சி ஆழ ப்ளஸ் கடல், ஆப்ஷன் டி ஆழம் ப்ளஸ் கடல். சரியான விடை ஆப்ஷன் டி ஆழம் ப்ளஸ் கடல். 16வது கேள்வி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ விண் ப்ளஸ் வளி, ஆப்ஷன் பி விண் ப்ளஸ் வெளி, ஆப்ஷன் சி விண் ப்ளஸ் ஒளி, ஆப்ஷன் டி விண் ப்ளஸ் ஒளி. சரியான விடை ஆப்ஷன் ஏ விண் ப்ளஸ் வளி. 17வது கேள்வி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ நின்று ப்ளஸ் இருந்த, ஆப்ஷன் பி நின் ப்ளஸ் இருந்த, ஆப்ஷன் சி நின்றி ப்ளஸ் இருந்த, ஆப்ஷன் டி நின்றி ப்ளஸ் இருந்த. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நின்று ப்ளஸ் இருந்த. 18வது கேள்வி. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ அவ்வு ப்ளஸ் ருவம், ஆப்ஷன் பி ஆ ப்ளஸ் உருவம், ஆப்ஷன் சி அவ் ப்ளஸ் ருவம், ஆப்ஷன் டி ஆ ப்ளஸ் ருவம். சரியான விடை ஆப்ஷன் பி ஆ ப்ளஸ் உருவம். 19வது கேள்வி. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ இடம் ப்ளஸ் எல்லாம், ஆப்ஷன் பி இடம் ப்ளஸ் மெல்லாம், ஆப்ஷன் சி இட ப்ளஸ் எல்லாம், ஆப்ஷன் டி இட ப்ளஸ் மெல்லாம். சரியான விடை ஆப்ஷன் ஏ இடம் ப்ளஸ் எல்லாம். 20வது கேள்வி. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ மாசு ப்ளஸ் அற, ஆப்ஷன் பி மாச ப்ளஸ் அற, ஆப்ஷன் சி மாசு ப்ளஸ் உர, ஆப்ஷன் டி மாச ப்ளஸ் உர. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மாசு ப்ளஸ் அற. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 கொஷினையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதோ உங்களுக்கான கேள்வி. 21வது கொஷின். புத்துயிர் ஊட்டி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ புதுமை ப்ளஸ் உயிரூட்டி, ஆப்ஷன் பி புது ப்ளஸ் உயிரூட்டி, ஆப்ஷன் சி புது ப்ளஸ் மை ப்ளஸ் உயிரூட்டி, ஆப்ஷன் டி புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. இந்த கேள்விக்கான சரியான விடையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.